Hi friends, bashaskitchen இன்னைக்கு நம்ம 10 வகையான குழம்பு வகைகள் பார்க்க போறோம். டெய்லி லஞ்ச்ல நம்ம என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் யோசிப்போம். அந்த வகையில நான் என்னென்னலாம் குழம்பு வைப்பேன் அப்படின்றத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். 10 வகையான குழம்பு வெரைட்டிஸ்ல பார்ட் 1 வீடியோ இது. வாங்க பார்க்கலாம். இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சின்ன வெங்காயம் போட்ட சன்னா குழம்பு. இது செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு 10 இருந்து 12 சின்ன வெங்காயம் போட்டு அதையும் தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதுல சேர்த்துருங்க. அது வதங்கிட்டு இருக்க டைம்ல ஒரு வெங்காயம் அப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட் வரும். இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் வெள்ளை சன்னாவை நைட்டே ஊற வச்சுட்டேன். நைட்டு ஊற வச்சுட்டு இதை ஒரு 4 5 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த தண்ணியை இதில் நம்ம சேர்த்துட்டு இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விட போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சில்லு தேங்காய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி விட்டு இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதையும் நல்லா இப்போ கொதிக்க விடலாம். மசாலாவில் 1 டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு தூள் இல்லாதவங்க 1 டீஸ்பூன் வெறும் தூள் அப்புறம் கொஞ்சம் தனியாக தூள் சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்மளோட இந்த சன்னா எல்லாத்தையும் இதுல சேர்த்துடலாம். சன்னா சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 இருந்து 7 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேம்ல இது கொதிக்கட்டும். கரெக்டா 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்மளோட சின்ன வெங்காயம் போட்ட சன்னா குழம்பு தயார். இந்த குழம்பு சப்பாத்தி, பூரி, சாப்பாடு அப்புறம் குஷ்காக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் போட்ட டபுள் பீன்ஸ் குழம்பு எப்படி செய்யறதுன்னு. இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 2 இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு அரை வெங்காயம் அப்புறம் அரை தக்காளி சேர்த்துட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு ஃபுல் வெங்காயம் அப்புறம் ஒரு ஃபுல் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. இப்போ இந்த குழம்பு நம்ம டபுள் பீன்ஸ் போட்டு செய்ய போகிறோம். இதில் நான் உருளைக்கிழங்கும் போட்டு வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான். இப்போ இந்த டபுள் பீன்ஸை வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துட்டு நம்ம குழம்பு கொதிக்க விட போகிறோம். டபுள் பீன்ஸை நீங்கள் நைட்டே ஊற வச்சிடணும். அப்போ தான் அது சீக்கிரமாக வேகும். தேங்காய் பாலுக்கு ஒரு ஜாரில் 2 சில் தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாவில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் அப்புறம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விடலாம். இப்போது அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பால் எடுத்து இதில் சேர்த்துடலாம். ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துடணும். இதுக்கப்புறமா வேக வச்சிருக்க இந்த டபுள் பீன்ஸை சேர்த்துக்கோங்க. டபுள் பீன்ஸ் பார்க்கறதுக்கு கிட்னி பீன்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இதில் வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. இதில் இப்போ நீங்கள் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. உருளைக்கிழங்குல இந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் இறங்கணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நம்மளோட டபுள் பீன்ஸ் குழம்பு தயார்.
இந்த குழம்பு இன்றைக்கி நான் வெஜிடபிள் ரைஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பார்க்கலாம். அதே மாதிரி டபுள் பீன்ஸை நீங்கள் ஒரு 6 மணி நேரமாச்சு தண்ணியில் ஊற வச்சுருக்கணும். ஊற வச்சுட்டு ஒரு 2-3 விசில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம இந்த டபுள் பீன்ஸ் குழம்பை டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி 10 வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெள்ளைப்பூடு போட்டு புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு. இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு நாட்டு பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 4 தனியாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இதில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10-15 வெள்ளைப்பூடை இந்த மாதிரி நசுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. மலைப்பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குழம்புக்கு டேஸ்ட் நல்லா வராது, அதனால நாட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் கலந்த தூள் சேர்த்துக்கோங்க. கலந்த தூள் இல்லாதவங்க 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கலந்தூள் அப்படின்றது நம்மளோட ஆல் பர்பஸ் பவுடர். இது குழம்பு வகைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடலாம். பூண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் இந்த பூண்டு குழம்பு கொதிக்க விடணும். அப்போ தான் பூண்டு குழம்பு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு வெல்லம் இதில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கறதுனால இந்த புளிப்போட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகும். வெல்லம் கரையிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு பூண்டு குழம்பு கிடச்சிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேப்சிகம் சாம்பார். கேப்சிகம் சாம்பார் செய்கிறதுக்கு 1/2 கிளாஸ் துவரம் பருப்பை மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 விசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு அதையும் நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கேப்சிகமை இதுக்கு நீங்கள் கியூபாக கட் பண்ணணும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் கேப்சிகம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு இந்த கேப்சிகமை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இதுக்கு போதும். கொஞ்சம் நிறைய புளி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாம்பார் வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. பருப்பு வேக வச்சு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே ஒரு மத்து வச்சு பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், வெறும் மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி வாசனை போகிற வரைக்கும் இதை கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வேக வச்சு எடுத்துருக்க தோரம் பருப்பும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மறுபடியும் இதை கொதிக்க விடலாம். தோரம் பருப்பு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதும். இப்போ நம்மளோட கேப்சிகம் சாம்பார் தயார். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு இங்கே நான் ஒரு தவா எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு,
ஜீரகம் அப்புறம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. சாம்பார் தாளிக்கிறது சாம்பார் தாளிப்பு வடகம்னே கிடைக்கும், அதையும் வாங்கி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து தாளிச்சிங்க அப்படின்னா நம்மளோட கேப்சிகம் சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு ரெடி. சாம்பார் செய்யும்போது எப்பவுமே இந்த மாதிரி 2 தடவை தாளிச்சிங்க அப்படின்னா சாம்பாருக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இந்த எல்லா குழம்பு வகைகளையும் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் போட்ட காரமணி குழம்பு எப்படி செய்யறதுன்னு. காரமணி அப்படின்றது தட்டாம்பயிறு. ஸோ இந்த குழம்பு செய்யறதுக்கு வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம புளி அப்புறம் தேங்காய் ரெண்டுமே சேர்த்துக்க போகிறோம். காரமணியை நைட்டே ஊற வச்சுருங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இதில் உப்பு போடாமல் வெறும் தண்ணி ஊற்றி இதை ஒரு 3 4 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்து குழம்புக்கு தேவையான ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு சில்லு தேங்காய் இதில் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, ஜீரகம் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் அரை வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4 5 நாட்டு பூண்டு இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நறுக்கி எடுத்து வச்சிருக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கோங்க. காரமணி வேக வச்ச தண்ணி சேர்த்துட்டு முருங்கைக்காவை ஃபர்ஸ்ட் நம்ம வேக விடலாம். ஒரு 5 7 நிமிஷத்துக்கு இதை மூடி வேக விடலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்றேன். இப்போ இதுல கலந்த தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கலந்த தூள் எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்க. இப்போ அரைச்சி எடுத்து வச்சிருக்க வெங்காயம், தக்காளி அப்புறம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அப்போ வரைக்கும் இதை கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த குழம்புக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் புளி அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அதோட தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி விட்டு இப்போ புளி வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். புளி வாசனை போய் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும். அதுக்கப்புறமா இதில் வேக வச்சிருக்க காரமணியை சேர்த்துருங்க. காரமணி ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு, அதனால இது ஒரு கொதிலே இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நம்மளோட முருங்கைக்காய் போட்ட காரமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு சாப்பாடுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் இட்லி தோசைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எல்லா குழம்பு வகைகள்லையும் உங்களுக்கு எந்த குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் என்னெல்லாம் குழம்பு நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் குழம்பு வகைகள் பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி 10 வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.